எனக்கு ஒன்று புரியல. இப்போ வீட்லன்னு இருந்தா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான கிரெடிட் வந்து யாருமே தர்றதில்ல. தரலனாலும் அது ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. யாருன்னா வீட்டில் இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன். கிரெடிட் வந்து அது ஒரு விஷயமாவே எடுத்துக்காம எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவோம். ஏன் இதை வந்து நான் யாருக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு தான். அண்ட் இன்றைக்கான லஞ்ச் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் சாதம் தான் செஞ்சேன். எனக்கு அவ்வளோ செய்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அதனால் சிம்பிளாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல். தம்பி மட்டும் முட்டை சாப்பிடுவான். பாப்பா சாப்பிட மாட்டா. அப்படியே கொடுத்து விட்டாலும் யாருக்காவது அங்கே பசங்களுக்கு கொடுத்துருவா, இல்லைனா கொட்டிருவா. பசங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டா கூட பரவாயில்ல, நிறைய கொட்டிடுறா அப்படின்னு தான் அவங்க மேம் சொன்னாங்க. அதனால் தம்பிக்கு மட்டும் முட்டை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஆப்பிள் தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வச்சுருந்தேன். ஆப்பிள் வந்து தோல் உரித்து தண்ணியில் ஊற போட்டோன்னா 2 நிமிஷம் உப்பு போட்டு தண்ணியில் ஊற விடணும். அப்படி விட்டால் அது வந்து ஆப்பிள் கருப்பாகாது. அண்டு ஆப்பிள் மேலே கண்டிப்பாக ஹனி இருக்கும். ஹனி இருந்தால் தான் 2 பேரும் சாப்பிடுவாங்க. அதனால் ஹனியும் நல்லா தூவி இன்றைக்கி நான் லன்ச் ரெசிபி வந்து முடிச்சிட்டேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசியில் தோசை ஊற வச்சுருந்தேன். அதுக்கு சட்னி தான் காம்பினேஷன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.